தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் கௌதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்த மதுவுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சந்தோஷ் கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கௌதம் அதெல்லாம் வேணாம், நீ இருக்கே, அபர்ணா இருக்கா, அப்புறம் ஃபேமிலி இருக்காங்க, அப்புறம் இதுக்கு எல்லா விஷயத்தையும் அவகிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி கௌதம் சொன்னாலும் கௌதமுடைய வாழ்க்கையில் மதுமிதா எவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் அப்படின்றத சந்தோஷ் கௌதமுக்கு எடுத்து சொன்னாலும் வேணான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் சந்தோஷ் கௌதமுடைய பேச்சை கேட்காம மதுவுக்கு கால் பண்ணி, அதாவது கௌதமுடைய ஃபோன்லேருந்தே மதுவுக்கு கால் பண்ணி இது மாதிரி கௌதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே இங்கே மது செம்ம ஷாக் ஆகுறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதை சந்தோஷ் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல ஒரு சில பேர் மௌனமாக இருக்கிறது புரிதலுக்கான ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி கௌதம் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அடுத்த செகண்ட் நம்ம மதுமிதா என்ட்ரி கொடுக்குறாங்க. மதுவை பார்த்ததுமே இங்கே சந்தோஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மதுவோட என்ட்ரி, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கௌதமை பற்றி சந்தோஷ் கிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கௌதம் ரூமுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி வரும்போது ஜஸ்ட் ஸ்லிப் ஆகுது. அதை கௌதம் பார்க்குறாங்க. இன்னைக்கு எத்தனை தடவை விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதுக்கிட்ட கேட்குறாங்க. அட, நான் எப்போதெல்லாம் விழுக மாட்டேன், ஆனால் உங்களை மீட் பண்ண வர நேரம் மட்டும்தான் நான் ஸ்லிப் ஆகி விழுந்துறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமிட்டு பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. க்யூட்டான ஒரு சீனை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ கௌதம் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சந்திக்கும் போது எப்போ பார்த்தாலும் சண்டை தான் வரும். ஆனால் இன்றைக்கி சண்டை போட்டுக்காமல் நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கௌதம் ஒரு பக்கம் சொல்ல இங்கே மதுமிதா ஒரு பக்கம் பேச இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த க்யூட்டான கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எபிசோடுலேருந்து இவங்களுடைய லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஸோ இது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எபிசோடை பார்க்கும்போது தான் அவங்க இடையில இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த மதுமிதா வைக்கப்படும் போதும் அதே மாதிரி நம்ம கௌதம் அதை ரசிக்கிறதும், நம்ம கௌதம் சிரிக்கும் போது மதுமிதா ரசிக்கிறதும் ரொம்ப க்யூட்டான ஒரு ஹாஸ்பிட்டல் சீனை கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்தாலும் மதுமிதா அந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்ற விஷயம் அகிலாண்டேஸ்வரிக்கு தெரிய மதுமிதாவை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ உங்கள் பொண்ணு எங்கே போனால் சொல்லக்கொள்ளாமல் போயிருக்கா, இதுதான் பொண்ணு வளர்த்த லட்சணமானு சொல்லி மதுவோட ஃபேமிலியை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி. அப்போ பிங்கியும் கோவப்படுறாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கை கலப்பும் ஆகுது. அதாவது அகிலாண்டேஸ்வரி பிங்கி அடிக்க கை ஓங்குற அளவுக்கு போகிறாங்க. ஸோ அந்த சமயம்தான் நம்ம கௌதம் மதுமிதா இவங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போது மதுக்கிட்ட நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி மதுவோட ஃபேமிலி விசாரிக்கிறாங்க. அப்போது நம்ம கௌதம் மதுவை காப்பாற்றுறதுக்காக மது என்ன பார்க்க தான் வந்தா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஸோ அகிலாண்டேஸ்வரி ஷாக் ஆகிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்னேகாவை கௌதமுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதுனால இன்ஸ்பெக்டர் ஸ்னேகாவை எந்த ரீசன்லாம், அதாவது எப்படியெல்லாம் சொல்லி ஸ்டேஷனில் வைக்க ஏற்பாடு செய்ய முடியுமோ அப்படிலாம் ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடைகள்லாம் தாண்டி ஸ்னேகா கௌதமோட மேரேஜை நிறுத்துவாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களா, கௌதமுடைய விஷயம் மதுவுக்கு தெரிய வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடோட ட்ராக் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.